Petra Tours welcomes you. A pilgrimage tour to the Holy Land of Israel, Jordan, Palestine and Egypt. அருள்நாதர் இயேசு மகிமையான மோட்சம் விட்டு பாவத்தின் பிடியிலிருந்து இவ்வுலகை மீட்க பூமியில் பிறந்தார். அவ்வாறு அவர் பூமியில் பிறக்க தெரிந்து கொண்ட இடம்தான் இஸ்ரேல் தேசம். இப்புண்ணிய பூமியில் உங்கள் காலடி பதிக்கவும் அருள்நாதர் இயேசு சுற்றித் திரிந்து நற்செய்தி விதைகளை விதைத்த பூமியை நீங்கள் சுற்றி பார்த்து மெய் சிலிர்க்கவும் உங்களுக்கு எல்லாவிதமான பிரயாண ஏற்பாடுகளையும் பராமரிப்புகளையும் வழங்க மனப்பூர்வமாக தயாராக இருப்பவர்கள்தான் Petra Tours. சரித்திர புகழ்பெற்ற பகுதிகளில் முக்கியமாக திகழ்பவை இஸ்ரேல், யோர்தான், எகிப்து, பாலஸ்தீன் ஆகியவை. இதோ நாம் பார்த்து பரவசப்பட இருக்கும் இடங்களை குறித்த சில சிறப்பம்சங்கள். இஸ்ரேல் தேசம் இது பரப்பளவில் மிகவும் சிறிய நாடு. இத்தேசத்தை சுற்றி சிரியா, யோர்தான், லெபனான், எகிப்து ஆகிய தேசங்கள் சூழ்ந்துள்ளன. ஜனத்தொகையில் பெரும்பாலானோர் யூதர்கள். அடுத்தபடியாக அரேபியர்களும் கிறிஸ்தவர்களும் வசிக்கின்றனர். இதன் பெரிய நகரம் டெல் அவீவ். இங்கிருந்து 61 கிலோமீட்டர் தொலைவில் ஜெருசலேம் நகரம் அமைந்துள்ளது. இதில் பழைய ஜெருசலேம் மற்றும் புதிய ஜெருசலேம் ஆகிய பகுதிகள் உள்ளடங்கியுள்ளன. பழைய ஜெருசலேமை சுற்றி கோட்டை மதிசுவர்கள் அமைந்துள்ளன. இதன் உள்ளே செல்வதற்கு பல நுழைவாயில்கள் அமைந்துள்ளன. ஆனால் ஒரு வாசல் மட்டும் மூடியே இருக்கிறது. அந்த வாசலின் பெயர்தான் தங்க வாசல். இந்த தங்க வாசலின் முன்பு பலர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் இருக்கின்றன. யூதர்கள் தங்களை மீட்க மேசியா வருவார், வந்து உயிரோடு எழுப்புவார் என்று நம்பி அவரது வருகைக்காக காத்திருக்கின்றனர். அழுகையின் சுவர் எருசலேமில் அமைந்துள்ளது. இந்த சுவரின் முன்னால் அனுதினமும் யூதர்கள் கூடி வந்து மேசியா விரைவில் வரவேண்டும் எனவும் தங்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் கண்ணீரோடு அழுது மன்றாடுகிறார்கள். இவற்றோடு யோர்தான் நாட்டில் அமைந்துள்ள நேபு மலைக்கும் மடபா பகுதிக்கும் நாம் பயணம் மேற்கொள்வோம். அதோடு எகிப்து தேசத்தில் கெய்ரோ நகரத்தில் அமைந்துள்ள சீனாய் மலைக்கும் மோசேயுடன் முகமுகமாய் பேசிய பகுதிகளுக்கும் புனித பயணம் மேற்கொள்ளவிருக்கிறோம். நாம் நமது பயணத்தின் மூலம் பழைய ஏற்பாடு கால பகுதிகளுக்குள்ளும் புதிய ஏற்பாடு கால பகுதிகளுக்குள்ளும் செல்வதுதான் இந்த புனித பயணத்தின் சிறப்பு. நாசரேத் காபிரியேல் தூதன் கன்னி மரியாளுக்கு தோன்றி, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறிய இடம் பசிலிகா ஆஃப் அனோன்சியேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு அருகில் மரியாளின் கணவர் யோசேப்பின் வீடு அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் காண இருப்பது தூதர் தோன்றி ஆடு மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கு காட்சி வழங்கி அவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று நற்செய்தி சொல்லிய இடம் அமைந்துள்ளது. பெத்லஹேம் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். இங்கு தற்போது சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி எழுப்பப்பட்டு பரிசுத்த ஸ்தலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தில் நட்சத்திர சின்னம் பொறிக்கப்பட்டு உள்ளது. யோர்தான் நதி சுமார் 200 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இங்குதான் யோவான் ஸ்நானகனிடம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். தேவாதி தேவன் அப்பொழுது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறி புறா வடிவில் ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தது. இந்த நதியில் மூழ்கி நீங்களும் உங்கள் ஞானஸ்நானம் புதுப்பித்துக் கொள்ளலாம். சோதனை மலை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன் 40 நாட்கள் உபவாசம் இருந்த இடம். இப்பொழுது நாம் பார்க்க போவது கானா. இயேசு தன் முதல் அற்புதத்தை ஆரம்பித்த இடம். திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்தபோது கற்சாடிகளில் நிரப்பப்பட்ட தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தன் முதல் அற்புதத்தை ஆரம்பித்த இடம். கலிலேயா கடற்கரை. இது
திபேரியா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு இயேசு கிறிஸ்து பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். காற்றும் கடலும் சீறிய போது, இறையாதே, அமைதலாயிரு என்று கடலை பார்த்து பேசிய இடம். இங்கு நாம் படகில் சவாரி செய்து இந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம். இப்பொழுது நாம் சென்று கொண்டிருப்பது கப்பர்நகும் பட்டணம். சீமோன் பேதுருவின் வீடு இங்குதான் இருக்கிறது. சீமோன் பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் அவதிப்பட்ட போது இயேசு அவருக்கு சுகம் வழங்கிய இடம் இது. இதன் அருகிலேயே பழைய ஆலயம் ஒன்று உள்ளது. பிசாசு பிடித்த ஒருவனை இயேசு சுகமாக்கியது இங்குதான். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு வழங்கி அற்புதம் செய்த இடம் இதுதான். பேதுரு தீர்க்க தரிசன ஆலயம். இயேசு கிறிஸ்து பேதுருவை அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்ட இடம். பேதுருவிடம், நீ என்னை அன்பு செய்கிறாயா என 3 முறை கேட்ட இடம் இங்குதான் அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் காண இருப்பது மலை பிரசங்கம். இந்த மலை மேல் ஏறி சென்றுதான் இயேசு கிறிஸ்து அநேகமாயிரம் மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்தார். மறுரூபமலை. இயேசு சீடர்களுடன் இங்கு சென்றபோதுதான் மறுரூபமானார். அவருடைய ஆடைகள் வெண்மையாய் ஜொலித்தன. மோசேயும் எலியாவும் இயேசுவோடு தோன்றிய இடம் இங்குதான் இருக்கிறது. காட்டத்தி மரம். எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு செல்லும் இடத்தில் அமைந்துள்ளது. சகேயு என்னும் வரி வசூலிக்கும் குள்ள மனிதன் இயேசுவை காண விரும்பி இம்மரத்தின் மேல்தான் ஏறி அமர்ந்திருந்தான். பெத்தானி பட்டணம். மார்த்தா, மரியாள் ஆகிய லாசுருவின் சகோதரிகள் வசித்த வீடு இங்கு அமைந்துள்ளது. லாசுருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிய கல்லறையும் இங்கு அமைந்துள்ளது. மேலறை. இயேசு கிறிஸ்து கடைசி ராபோஜனம் நடத்திய இடம் இதுதான். கெத்செமனே தோட்டம். கெத்செமனே என்பதற்கு எண்ணெய் செக்கு என்பது பொருள். இங்குதான் தான் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன் இயேசு அவரது கண்ணீரும் வியர்வையும் இரத்தமாக தரையில் விழுந்த இடம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது இருந்த ஒலிவ மரங்களை இப்போதும் பார்த்து மெய் சிலிர்க்கக்கூடிய இடம் இது. கபாலஸ்தலம். இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம். இயேசு மரித்த இடம். ஒலிவமலை. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் உயிர்த்த பின் பரலோகம் ஏறி சென்ற இடம். இயேசு நடந்து சென்ற பாதைகள். அதே பாதைகளில் நீங்களும் பயணம் செய்யவும், உங்கள் ஜெப வாழ்க்கையை, இயேசுவின் தியாக வாழ்க்கையை நேரில் அனுபவிப்பது போன்ற அனுபவங்களை பெறவும், விசேஷ ஷாப்பிங்கிற்கும் உங்களை அழைத்து சென்று வசதி செய்து தருகிறோம். 4 நட்சத்திர வசதிகளுடன் கூடிய தங்கும் ஓட்டல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு முன்கூட்டியே பதிவு செய்யப்படுகின்றன. உங்கள் பயணத்தை படப்பிடிப்பு செய்தும் வழங்குகிறோம். இந்த புனித பயணத்தில் நீங்கள் வழங்கும் தொகைக்கு விசா, விமான டிக்கெட், தங்கும் செலவு, சுற்றி பார்க்கும் செலவு அனைத்தும் அடங்கும். வாருங்கள், இன்றே புனித பூமிக்கு புனித யாத்திரை செல்ல முன்பதிவு செய்திடுங்கள். 10 days package tour. For further details, contact Petra Tours, number 50B, 2nd floor, 2nd face, Spencer Plaza, number 769, Anna Salai, Chennai, 600002, India. Or call 95510 62237 or 95510 62238. Email jc@petratours.in. Our website www.petratours.in.